ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் வரும்போது பூமியில் அவர் என்ன மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி கேட்கிறார். இங்கே நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்கள் கிறிஸ்தவங்க கிடையாது. ஒரு மனுஷன் பாவம் இல்லாமல் ஜீவிப்பானே ஆனால், அவன் கிறிஸ்துவை விசுவாசித்து பாவம் இல்லாமல் ஜீவிப்பானே ஆனால் அவன் மாத்திரம்தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவை உடையவன் மாத்திரம்தான் கிறிஸ்தவன். பாவத்தை உடைய எந்த ஒரு மனுஷனும் அவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. அப்போ திரள் கூட்டமான ஜனங்கள் நாம் இருக்கிறோம். 40 வருஷம் 50 வருஷம் ஆனவங்களாக இருப்போம், ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிங்க. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், என்ன சொல்லப்பட்டிருக்கு? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அநேகர் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை பார்ப்பார்கள்? அவர்கள் அந்த அனுபவத்தில் இருக்காங்க. அப்போ நான் எதுக்கு ரட்சிக்கப்படணும்? என் மனுஷன்னா உடலில் பாவங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும், இச்சைக்குரிய காரியங்களாக இருக்க தான் செய்யும், அதனால் இதுக்கு ரட்சிக்கப்படணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நானே அவர் என்று. யார் அந்த அவர்? தேவன் என்று, விடுவிக்கக்கூடியவர் என்று, பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் என்று நீங்கள் விசுவாசியாமல் இருப்பீர்களே ஆனால் உங்கள் பாவத்திலேயே சாவீர்கள். அநேகருக்கு இப்போ என்ன, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள், அது ரட்சிக்கப்பட மனமே இருக்காது. என்ன எண்ணம்? எப்படி இருந்தாலும் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்போது எப்படி மறுபடியும் பாவத்தில் விழணும், சாகும்போது பார்த்துக்கிட்டு. அது சாத்தானுடைய ஒரு பயங்கரமான ஒரு தந்திரம் அநேகருக்குள்ள இருக்கிறது. இப்போ அதுதான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நானே அவர் என்று. நீங்கள் நினைப்பீங்க அந்த அவர்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துனா யாரு? தேவன். அப்போ தேவன் என்ன? விடுவிக்கிறவர், இரட்சகர். ஆனால் நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? நானே அவர் என்று விசுவாசியாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் பாவத்திலே சாவீர்கள். அப்போ அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, நாம் எதை விசுவாசிக்கிறோம்? இயேசுதான் தேவன் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த தேவன் என் பலவீனங்களை நீக்கி, என் பாவங்களை என்னை விட்டு அகற்றி, என் சாபக்கட்டுகளை என்னை விட்டு அகற்றி, இந்த உலகத்திலே என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி முடிவு பரியந்தம் பரிசுத்தமாக காக்க வல்லவர் என்கிறதான விசுவாசம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? கிடையாது. என்ன விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு? இயேசுதான் தேவன் என்று. ஆனால் எந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும்? அவர் வந்ததின் நோக்கம் நிறைவேறக்கூடியதான விசுவாசம். வந்ததின் நோக்கம் என்ன? பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு, சாத்தானுடைய சகல அதிகாரத்தையும் ஒவ்வொரு மனுஷனை விட்டு நீக்குவதற்கு, மரண பயத்திலிருந்து நீக்குவதற்கு, அந்தகார கிரியைகளிலிருந்து நீக்குவதற்கு. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாமல் இருப்பீர்களே ஆனால் உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று.